அசோக் என்ன டேய் ஐயோ கொலை பண்றா டேய் ஐயோ யார் நீங்க? ஐயோ ஏய் யார் அண்ணா யார் நீ? ஏய் என்ன பண்ற? அந்த குழந்தை கீழே விடு. என்னடா இவன்? குழந்தை கிட்ட வாங்கி கொடுங்க ரொம்ப நன்றிமா. ரோட்ல நான் நடந்து வந்துட்டு இருந்தப்ப இந்த மனுஷன் என் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாமா. என் குழந்தைய காப்பாத்தின உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை ஐயோ இவரை பார்த்தா பாவமா இருக்கு. இவர் ஒரு இடத்துல வச்சுட்டு மனநல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணே. சரி அசோக். டேய் எழுந்திரி வா, எழுந்திரி வா. யார் நீ? எழுந்திரி, எழுந்திரி வா. அண்ணே பாத்து. என் குழந்தை போச்சு, 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 என் குழந்தை போச்சு. கத்தி கீழே போடு. அசோக் சார் வேண்டாம், அவனை பிடிக்காதீங்க. அவன் துர்காவை கத்தியால குத்திட போறான். என்ன இவன்? ஏய் கத்தி கீழே போடு. அறுத்துடுவேன், அறுத்துடுவேன். வேணாம் வராத, சொன்னா கேளு. அறுத்துடுவேன். கிட்ட வராத. கத்தி கீழே போடுறா. சரி, நந்தினிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ப்ளே பண்ணுவோம். என்ன பண்றான் இவன்? டேய் கத்தி கீழே போடுறா. ஹலோ மேடம். சரி, நான் உடனே அங்க வரேன். வாங்க வாங்க. டிரைவர் அறுத்துடுவேன். கீழே போடுறா. குழந்தை வேற எடுத்துடுவாங்க. அறுத்துடுவேன் உன்னை. டேய் கத்தி கீழே போடுறா. யார் நீ? என்ன திரௌபதி, இசையால ஏன் ஆளை கட்டுப்படுத்த பாக்குறியா? அகிலாவும் கட்டுப்பாட்டுக்கு இழுத்த மாதிரி அந்த ரவுடியையும் வசியப்படுத்த பாக்குறியா? அது ஒரு காலமும் நடக்காது. சொன்னா கேளு. டேய் கத்தி கீழே போடுறா. அருண்ரா அறுத்துடுவேன்.
ஏய் சொன்னா கேளுடா. துர்கா எதுவும் பண்ணிடாத. கத்தி கீழே போடு. அசோக் பக்கத்துல போகாத அசோக். அண்ணா சொன்னா இல்ல கேளு அசோக். பாருங்க அவனை. அசோக் வேணாம்டா. கத்தி கீழே போட சொல்லுங்க. குழந்தை குடுறா. டேய் சொன்னா கேளுடா. கத்தி கீழே போடு. அறுத்துடுவேன். வேணாம்டா. டேய் டேய். பொறுமையா டேய் வேணாம். எடுத்துடுவேன். அசோக் இந்த பூஜை நிக்க போதுப்பா. சூழ்நிலை சரியில்லை. நாம பட்ட சிரமம் எல்லாம் வீணா போக போகுது. எடுத்துடுவேன். அம்மா தாயே, ஆதிசக்தியே, இது உனக்கு நியாயமா? அம்மா தாயே, கருணை வடிவான ஆதிசக்தியே, நீதாம்மா எங்களை காப்பாற்றணும். என் குழந்தை குடுறா. அடுத்துடு. துர்கா டேய் 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 பெரியம்மா. அம்மா. டேய் வேணாம்டா. டேய் விடுறா. பண்ணிடாத. கத்தி கீழே போடுறா. விடுறா. டேய் இருடா. டேய் டேய் வாடா. விடுடா. டேய் சொன்னா கேளு வேணாம். போடா. என்ன ஒண்ணு கத்தி கீழே போடுன்றல்ல. தொடுவேன். விடுறா. தொடுவேன். வேணாம். வேணாம். டேய், சொல்றா. என் குழந்தை. பெரியம்மா, இது குழந்தைடா. ஐயோ இவன் என்ன அம்மா கழுத்துல போய் கத்திய வச்சிருக்கா? இப்போ என்ன பண்றது? டேய் அர்ஜுன் விடுடா இவனை. தொடுவேன். டேய் எங்க அம்மா ஒண்ணு பண்ணாதடா. டேய் விடுறா அவங்கள. டேய் கத்தி எடுறா. வேணாம். கத்தி கீழே போடு. ஏய். என்னாச்சு மாயா? என்னாச்சு? பூஜையில் ஏதோ தப்பா நடந்துருச்சு போலயே. இது எப்படி நடந்தது? டேய் 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 அர்ஜுன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் டேய், என்னடா நடக்குது? டேய் இவன் ஏன்டா அகிலா கழுத்துல கத்தி வச்சிருக்கான்? அப்பா இவன் ரொம்ப சொதப்புறான்ப்பா. டேய் அப்பவே எல்லாம் சரியா வருமானு கேட்டதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொன்னேன். இப்போ உன் அம்மா உசுறு ஊசுறு அடிக்கிட்டு இருக்குடா. அப்பா சாரிப்பா. உன்னை. டேய் அவளை விடு. அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. சொன்னா கேளு. டேய் நான் சொல்றது புரியுதா? அவளை விடுடா. டேய் அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. டேய் டேய் வேணாம்டா. அவளை விட்டுறா. ஒண்ணும் பண்ணிடாதடா. அசோக், பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு. அடுத்து என்ன ஆக போகுதோ? பெரியம்மா டேய் வேணடா. டேய் டேய் விட்டுறா அவளை. டேய் ஐயோ டேய் டேய் அர்ஜுன் என்னடா இதெல்லாம்? தொடுவேன். 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 பெரியம்மா அகிலா அசோக், பாத்தியப்பா இந்த அற்புதத்தை? உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்குப்பா. அந்த ஆதிசக்தி உன்னை கைவிடலப்பா. அவ கருணையே கருணை. அவனே உனக்கு இருக்குடா. ஏய் மங்கா என்ன பண்ற நீ? வேணாம். இவன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். பயப்படாதீங்க. வேணாம் மகா, அவசரப்படாத. அவன் அகிலாவை ஏதாவது பண்ணிட போறான். டேய் விடுறா அவளை. டேய் விடுறா. சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? டேய் அந்த கத்தியை தூக்கி கீழே போடுறா. டேய் விடுறா பெரியம்மாவை. விடுறா அம்மாவ.
ஏய் வேண்டாம். டேய் என்னங்க இங்க என்ன நடந்தது? பெரியமா அம்மா, இந்த இக்கட்டான நிலைமையிலையும் நீ சொன்ன மாதிரியே பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டம்மா. உன் இசை சாதாரண இசை இல்லம்மா, தெய்வீக இசை. அதான் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தனையே குணமாக்கிருச்சு. இதுதான் இசையோட மகிமை. இந்த இசையை தந்தது இந்த அம்மன் தான். அம்மா, டேய் ஓடிடு. டேய் போடா. மேடம், நீங்க எப்படிங்க? மங்காதா ஃபோன் பண்ணா. யாரோ ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள புகுந்து கலவரம் பண்றானாமே. ஆமா மேடம், துர்காவையும் பெரியமாவையும் கத்தியால கொல்ல பார்த்தான். எங்க அவன்? தோ இவன் தான் மேடம். உங்களுக்கு தெரியாது, கிட்ட வராத. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அசோக், இவன் நான் மனநல பாதிக்கப்பட்டவன். ஆமா மேடம், இவனுக்கு தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. தோ இங்க இருக்காங்களே திரௌபதி தேவி, இவங்களோட வீணை இசையை கேட்டு இவனுக்கு சரியாயிடுச்சு. இங்க நடந்த எல்லாமே எங்களுக்கே ஒரு கனவு போல இருந்துச்சு. இவன் ஏன் இப்படி பண்றானே தெரியல மேடம். எல்லாம் இந்த அம்மனோட செயல் தான். யாரா நீ? உங்களுக்கு தெரியாது, யாருன்னு கேக்குறல்ல? செய்ய முடியாது தெரியுமா? போய் சொல்லாத. கிட்ட வராத. அசோக், இவனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி மனநல பாதிக்கப்படல. இவன் ரவுடி பையன். காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யற ஈன புத்தி கொண்டவன். இவன் மேல பல கொலை வழக்கு இருக்கு, கொலை முயற்சி வழக்கும் இருக்கு.
ஏய், எதுக்காக நீ இங்க வந்து இப்படி எல்லாம் நடிக்கிற? நீ போ. சொல்றா. கிட்ட வராத. ஏய், உன்னை இந்த வேலையை பண்ண சொன்னது யாரு? டேய் அர்ஜுன், அவன் உன்னை மாட்டி விட போறான்டா. நீ என்ன ஒண்ணும் செய்ய முடியாது தெரியுமா? இங்க வச்சு கேட்டா நீ எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சு உன்னை நான் தெளிய வைக்கிறேன். கான்ஸ்டபிள், வாங்க, வந்து கூட்டிட்டு போங்க கிட்ட இவனை. வராத. நீ என்ன ஒண்ணும் செய்ய முடியாது Jeep தெரியுமா? அசோக், இன்னும் அரை மணி நேரத்துல இவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் ஆ பண்றேன். சரிங்க மேடம். நான் வரேன். கான்ஸ்டபிள், கூட்டிட்டு போங்க. இந்த ரவுடி ராஜா வாயை திறந்தா நம்ம மாட்டிப்போமே. இப்ப என்ன பண்றது? துர்கா, இப்போ உன் குழந்தை ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இந்த பூமிக்கு பிறந்து வரும். கவலைப்படாத. அது தெய்வ குழந்தை. இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகா அம்மன் உனக்கு துணையா இருப்பா. நான் கிளம்புறேன். சரிங்க. அகிலா, அந்த நந்தினி ரவுடி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா. என்கொயரியில எல்லாத்தையும் அர்ஜுன் தான் பண்ண சொன்னதா அந்த ரவுடி ராஜா உளறிட்டான்னா அர்ஜுன் மட்டும் இல்ல, நாமளும் தான் மாட்டுவோம். அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். ஆமாங்க, அந்த நந்தினிக்கு ராஜா யாருங்கிற முழு விவரமும் தெரிஞ்சிருக்கு. அவன் என்னதான் நடிச்சாலும் அந்த நந்தினி நம்ப மாட்டா. அவனை நாம தான் அப்படி நடிக்க வச்சோன்னு அவன் வாயில இருந்தே உண்மையை வர வச்சிருவா. ச்சே, என்ன பண்ணாலும் கடைசியில நாம அந்த போலீஸ்காரிகிட்ட தான் மாட்டுறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ஜுன் தான். ஏய், எனக்கு அகிலா, ஆத்திரத்துக்கு அவன மெதுவா மெதுவா என்னங்க மெதுவா பேசு. எங்க அர்ஜுனை காணோம்? எங்க போனா? சத்தம் போடாத. நந்தினி ராஜாவை புடிச்சிட்டு போன அடுத்த செகண்டே அர்ஜுனை இங்கிருந்து போக சொல்லிட்டேன். அப்படியா? அவனை எங்க போக சொல்லிருக்கீங்க? இப்படி ஏதாவது சிக்கல் வந்தா நம்ம பண்ண வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அவன் அங்கதான் போயிருப்பான். அங்க போயிட்டா போன் சிக்னலும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராது. ஏன்னா அந்த போலீஸ்காரி ரவுடி ராஜாவோட நிக்க மாட்டா. கட்டாயம் அவ அர்ஜுனை தேடி வருவா. அப்ப நாம அவகிட்ட அர்ஜுன் ஃபாரின் போயிருக்கிறதா சொல்லி கொஞ்ச நாள் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வசதியா ஏதாவது முடிவெடுத்துக்கலாம். என்னங்க, அந்த போலீஸ்காரிக்கு பயந்துகிட்டு அர்ஜுனை தலைமறைவா இருக்க சொல்லிட்டீங்க. அதனால அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதுல்ல? நீ ஏன் இப்படி கேக்குற? இல்லங்க, போலீஸ்காரிக்கு பயந்துகிட்டு தான் சின்ன வரையும் தலைமறைவா இருக்க சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் வீடு திரும்பவே இல்லை. அதாங்க எனக்கு பயமா இருக்கு. ஷோ அகிலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அத மீறி ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு உதவி பண்ணதா மாயா இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ வா, மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். வா வா. சரி. கூப்பிடுங்க. மாயா, மாயா,
என்னங்க இவ ஒரு பதிலும் இல்ல, கதவையும் திறக்க மாட்டேங்கிறா. மாயாவை அர்ஜுன் எதிர்த்து பேசினதுனால அவன் மேல கோவத்துல இருக்காளோ? மாயா திறக்க மாட்டேங்கிறா. இரு இரு. மாயா என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஏய், ராஜாவை நந்தினி அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை நீயும் பார்த்தல்ல, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. ஆனா அந்த ராஜாவை நாம ஏற்பாடு பண்ணலையே. என்ன உளற? ராஜாவை அர்ஜுன் தானே வர வச்சான். அவன் நந்தினி கிட்ட ஏதாவது உளறி தொலைச்சிட்டானா நாம தானே மாட்டிக்குவோம். நாமன்னு என்ன சேர்க்கறீங்க? நீங்க மாட்டிப்பீங்கன்னு சொல்லுங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? அன்னைக்கு நீங்க தானே இந்த மாயா கிட்ட போட்டு கொடுத்தீங்க, அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. மங்கா, அன்னைக்கு அர்ஜுன் ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துக்கிட்டான். அதுக்காக சாப விடுற மாதிரி பேசுவியா? சரி, நாங்க இத பத்தி மாயா கிட்ட பேசணும். கதவை திறக்கவே முடியல, உள்ள பூட்டி இருக்கா போல இருக்கு. நீ கொஞ்சம் கதவை தட்டி திறக்க சொல்லு. மாயா ரூம்ல செம காட்டு கத்துறா. இப்பலாம் நீங்க அவளை பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறமா வாங்க.